சாவித்திரி மாமியின் பிடிவாதம். உங்களுக்கு சாவித்திரி மாமியை தெரியுமா? மாமி பம்பாயில் டோம்பிவிலி பகுதியில் பல வருடங்களாக வசிக்கும் ஒரு தமிழ் பிராமண பெண்மணி. மாமிக்கு 74 வயது ஆகிறது. மாமா சதாசிவம் மறைந்து 3 வருடங்கள் ஓடிவிட்டன. மாமி தனது 3வது பையன் ஆனந்தின் வீட்டில்தான் வசிக்கிறார். மூத்த பையன் செகேந்திராபாத்தில் வேலை. மனைவி மற்றும் 2 மகன்களுடன் அவன் ஜீவனம் ஓடிக்கொண்டிருந்தது. அவனுக்கு இருதய அறுவை சிகிச்சை முடிந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டிருந்தன. 2வது பையன் ராகவன் சென்னை வாசி. சென்னையில் மயிலாப்பூர் ஹோட்டல் உட்லாண்ட்ஸ் தெரியுமா உங்களுக்கு? அதற்கு நேர் பின்னர் உள்ள பலமாடி குடியிருப்பு ஒன்றில் ராகவன் மற்றும் அவன் மனைவி உஷாவின் வாசம். அவர்களுக்கு குழந்தைகள் கிடையாது. ராகவன் பாம்பேயில் வேலை பார்த்தவன். மனைவி உஷா அப்பா அம்மாவின் ஒரே செல்ல மகள். திருமணத்திற்கு பின்னர் ராகவனுக்கு மயிலாப்பூரை பற்றி ஆகா ஓஹோ என்று சொல்லி அவனை சென்னைக்கு குடிபெயர செய்துவிட்டாள் உஷா. உஷாவின் உண்மையான நோக்கம் தனது தந்தை தாயுடன் இருக்க வேண்டும் என்பது. இதில் சதாசிவத்திற்கும் சரி சாவித்திரி மாமிக்கும் சரி வருத்தந்தான். மாமனார் மாமியார் என்று பெண்டாட்டியுடன் போன பையன்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு மறுபடியும் வந்ததாக சரித்திரமே இல்லை. நல்ல வேலை, உஷாவின் தாய் தந்தனர் 2 தெரு தள்ளி தான் இருந்தனர். ஆனால் என்ன, ராகவன் கிட்டத்தட்ட வீட்டு மாப்பிள்ளை மாதிரி தான் உஷா வேலை பார்த்து வந்தது. கோக்னிசன்ட் டெக்னாலஜி என்கிற கம்பெனியில், ராகவன் இன்ஃபோசிஸ் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தான். இருவருக்குமே கை நிறைய சம்பளம். ஆனந்த் பாவம் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தந்தைக்கும் தாய்க்கும் துணையாக இருந்து விட்டான். ஆனந்த் அவனது அத்தை பெண் உமாவை காதலிக்க, அவளும் அவனை விரும்ப அவனது அத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. உமா திருமணம் பண்ணிக்கொண்டு கணவனுடன் துபாயில் செட்டிலாகிவிட்டாள். ஆனந்த் ஒரு கல்லூரியில் வணிகவியல் பேராசிரியர். இந்த ஒரு காரணம் போதுமாக இருந்தது அவனது அத்தைக்கு அவனை நிராகரிக்க. கல்லூரி பேராசிரியர் என்றார் ஒரு காலத்தில் ஒரு விதமான மவுஸ் இருந்தது. இன்றைக்கு மாணவர்கள் வாடிக்கையாளர்கள் ஆனார்களோ அன்றிலிருந்து வீழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது என்பதே நிஜம். இப்பொழுது கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆன கதைதான். சாவித்திரி மாமிக்கு 5 வருடங்கள் முன்னர் தான் பைபாஸ் அறுவை சிகிச்சை முடிந்திருந்தது. உணவு கட்டுப்பாடு ஒன்றும் பெரிதாக இல்லை. டோம்பிவிலியில் பிரசித்தி பெற்ற பிரேமா சங்கரன் மாமியின் இடுப்பு சாப்பாடு தான் அவர்களுக்கு கை கொடுத்து வந்தது. சரி சரி, இந்த கதைக்கு வருவோமா? சாவித்திரி மாமி புடவை அணிந்து நிறைய வருடம் ஆகிவிட்டது. படுபாவி எவன் நைட்டி என்கிற ஒரு உடைய கண்டுபிடித்தானோ தெரியவில்லை. முக்கால்வாசி பெண்கள் அதை காலை நண்பகல் மாலை இரவு என்று பாரபட்சம் இன்றி அணிய துவங்கிவிட்டனர். சென்னை பெங்களூர் மைசூர் போன்ற நகரங்களில் நைட்டியை மாட்டிக்கொண்டு மேலே ஒரு துண்டை போர்த்தி கொண்டு கடைகளுக்கு பால் ரொட்டியும் வாங்க வரும் பெண்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வந்தது. நைட்டி என்பது ஒரு இரவு நேர உடை என்பதை மறந்து அதை நாள் முழுக்க அணிந்து வளம் வரும் பெண்களில் சாவித்திரி மாமியும் ஒருவர். மாமியிடம் அவரது பிள்ளைகளுக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் ஆசையாக என்ன வாங்கி கொடுத்தாலும் அதை அப்படியே கடாசி விடுவது மாமியின் சுபாவம். இதில் கணவரும் விதிவிலக்கு அல்ல. ஒரு முறை சதாசிவம் போத்தீஸ் கடையில் இருந்து 5000 விலை கொடுத்து பச்சை வண்ணத்தில் வைர ஊசி புடவை வாங்கி கொண்டு வந்தார். மாமி அதை ஒரு தடவை கட்டி கொண்டதோடு சரி. அந்த புடவை அப்படியே அலமாரியில் உறங்கிவிட்டது. பிள்ளைங்கள் எந்த புடவை வாங்கி கொடுத்தாலும் அதை தானம் பண்ணுவது மாமிக்கும் வழக்கமாகி போனதுதான் வருத்தமே. திருமணத்திற்கு உறவினர்கள் புடவை கொடுத்தால் அது வேலைக்காரி அல்லது தவசத்திற்கு சமையல் செய்ய வரும் மாமி என்று நிமிடத்தில் பறந்துவிடும். ஒரு முறை ஆனந்த் கொல்கத்தா போயிருந்தான். திரும்பி வருகையில் கொல்கத்தா காட்டன் புடவையை அம்மாவுக்கு வாங்கி வந்தான். அதை வாங்கி கொண்ட சாவித்திரி மாமி அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த புடவையை பக்கத்தில் உள்ள அம்மான் கோவிலுக்கு சாத்திவிட்டாள். ராகவன் ஒரு முறை நல்லையில் மாமிக்கு 2-3 புடவை வாங்கி கொடுக்க அதெல்லாம் மாமி அலமாரியில் பூட்டி வைத்து விட்டாள். மாமிக்கு சொந்த ஊர் சங்கரன் கோவில். மாமியின் நடவடிக்கையை திருநெல்வேலி ஏத்தம்னு கூற வேண்டும். ஏத்தம் என்றால் என்ன?
நான் தான் அனைவருக்கும் தானம் வழங்க வேண்டும். நான் ஒருவரிடமும் ஒன்றும் வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம். இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். மாமி சுமங்கலி பூஜை அவரது வாழ்க்கையில் ஒரு முறைதான் பண்ணினார், அதுவும் பல வருடங்கள் முன்னர். ஆனால் சுமங்கலி பூஜை பண்ணின ஒரு வாரத்தில் மாமியின் அண்ணன் 39 வயதில் இதய நோயால் திடுமென்று சரிய மாமி அன்றிலிருந்து சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுவதை நிறுத்திவிட்டார். புடவையை ஒரு சுமங்கலிக்கு தானம் பண்ணுவது பூஜை பண்ணுவதற்கு சமம் என்று மாமி தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அவருக்கு அன்பளிக்காக வந்த புடவைகள் எல்லாவற்றையும் தானம் பண்ணிவிட்டார். ஒரு முறை வீடியோவில் எங்க சின்னராசா படம் பார்த்த சாவித்திரி மாமி அதில் மனோரமா போட்டுக்கொண்டு இருந்த அட்டிகையை பார்த்து ஆசைப்பட்ட போது ஆனந்த் உடனே மாதுங்காவில் லலிதா ஜுவல்லரி முன்பணம் கொடுத்து அட்டிகை ஆர்டர் செய்தும் விட்டான். மாமி ஒரு முறை போட்டுக்கொண்டதோடு சரி, பின்னர் அதை தூக்கி உஷாவிடம் கொடுத்து விட்டாள். அதில் ஆனந்திற்கு வருத்தந்தான். பக்கத்து வீட்டு பாகி மாமி ஆனைமுடி மோதிரம் வாங்கினாள் என்று கேள்விப்பட்டு சாவித்திரி மாமியும் அந்த மாதிரி மோதிரம் வாங்கினாள். ஆனால் அதை 2 நாள் போட்டுக்கொண்டதோடு சரி. மூத்த பையன் 4 வளையல்களை அம்மாவுக்கு ஆசையாக வாங்கி போட 2 திருப்பதி உண்டியலுக்கு போய்விட்டது. மற்ற 2ம் மூத்த மகன் கிரியின் மனைவிக்கே கொடுத்து விட்டாள். தனது செயல்களால் அடுத்தவர்கள் மனம் என்ன பாடுபடும் என்று மாமி சற்றும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. இதைவிட வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், சதாசவத்தை போட்டு பிடுங்கி எடுத்து திருமணமாகி இத்தனை வருடம் ஆகிவிட்டது, எனக்கு வைரத்தோடு நீங்கள் வாங்கவில்லை என்று நச்சரித்து வைரத்தோடும் வாங்கிவிட்டாள். ஆனால் அதை 1 மாதம் போட்டுக்கொண்டதோடு சரி, அலமாரியில் வைத்து பூட்டிவிட்டாள். மாமா உயிரோடு இருந்தவரே, அடே செவ்வாய் வெள்ளியாவது புடவை கட்டி கொள்ளக்கூடாதா என்று கேட்டு கேட்டு மாமி அதை சட்டை செய்யாமல் மாமா பரலோகம் போய்விட்டாள். ஒரு முறை மாமி குளிக்க சென்றபோது நைட்டியுடன் மாமியின் தங்கத்தில் செய்யப்பட்ட தாலிக்கொடியும் காணாமல் போய்விட்டது. அவர்கள் வீட்டில் வேலை பார்த்த தெலுங்கு பையன் கங்கராஜ் அடுத்த நாளே ஊருக்கு போய்விட்டான். அவன்தான் திருடியிருப்பான் என்கிற சந்தேகம் இருந்த போதிலும் அவர்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கவில்லை. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பெருமானம் உள்ள கொடை தொலைந்து போய்விட்டது. மாமி வருத்தப்பட்டது என்னவோ வாஸ்துவந்தான். ஆனால் நைட்டி மீது உள்ள மோகம் மட்டும் குறையவே இல்லை. இதற்கு பின்னர் ஒருவரும் அவரது மகன்கள் உள்பட மாமிக்கு புடவையோ நகையோ கொடுப்பதை சுத்தமாக நிறுத்திவிட்டார்கள். சிறிது காலம் பிள்ளைகள் நைட்டி வாங்கி கொடுத்தார்கள். ஆனால் மாமி கிழிந்த ஒட்டுப்போட்ட நைட்டியே போதும் என்று பிடிவாதமாக நின்றபோது பிள்ளைகள் நைட்டி வாங்கி கொடுப்பது நின்றே விட்டது. இதோ மாமி பிரேமா மாமியின் சாப்பாட்டுக்காக காத்திருக்கிறார். மாமி அணிந்து கொண்டு இருப்பது ஒரு கிழிந்து போன நிறம் மங்கி போன நைட்டு. அடப்பாவீங்களா, 3 பிள்ளைகள் இருந்தும் அம்மாவிற்கு இந்த நிலைமையா என்று ப்ளீஸ் யாரும் மாமியின் பிள்ளைகள் மீது பழி போடாதீர்கள், போட மாட்டீர்கள் என்றே எண்ணுகிறேன்.